Hi everyone. Hi round 3 students. ஸோ கிட்டத்தட்ட 92,999 பேர் இருக்கீங்க ஜென்ரலில் மட்டுமே. ஸோ ரவுண்ட் 3ல இவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறமே சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பல கோணத்தில் வந்து யோசிச்சுட்டு பெற்றோர்களும் மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக போய் காலேஜில் ஜாயின் ஆகுறாங்க. இது வந்து எந்தளவுக்கு ஒரு உண்மைனா ரிசல்ட்டு வந்தப்பே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட்டு வந்தோன்னு நான் கட் ஆஃப் கம்மின்னு சொல்லி போக ஆரம்பித்து சேர்ந்துட்டாங்க. சும்மா கவுன்சிலிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நிற்கிறாங்க. ஒரு சிலர் அட்மிஷன் போட்டாச்சு, அட்மிஷன் போட்டாச்சு, கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா போட்டி இருக்குது. ஆனால் உள்ள 92,000 பேர் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்து இருந்தும் எடுத்துக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 1,50,000 சீட்டு மேலேயே இருக்குது. அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியல. வேக்கன்சிஸ் நாளைக்கு வந்த உடனே தெரியும். நாளைக்கு நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போது. ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடும். யாருக்கெல்லாம் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தீங்களோ, அப்போர்டில் ஏதாவது கிடைக்கலன்னா நீங்கள் ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடியாக இருங்க. அவங்களுக்கும் லிங்க் ஓப்பன் ஆகிடும். நாட் அலர்ட்டர் வந்தவங்களுக்கும் ரவுண்ட் 2ல் நாட் அலர்ட்டர் வந்தவங்களுக்கும் அப்போர்டில் கிடைக்கலன்னா அவங்களுக்கும் ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ரவுண்ட் 2ல் அப்புறம் பார்த்துக்கலாம். ரவுண்ட் 3ல் எவ்வளோ பேர் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கோட 13 நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, என்ன போட்டி, கம்யூனிட்டி வைஸ் எப்படி போட்டி இருக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா நாளைக்கு நீங்கள் எதிர்கொள்ள போகிற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. நம்ம கூட இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம இந்தளவுக்கு சுதாரித்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. என்னெல்லாம் நான் வந்து விஷயங்கள் சொல்கிறேனோ அது மனசில் உள்வாங்கி நாளைக்கு நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ரவுண்ட் 2 பண்ண தவிர ரவுண்ட் 1 பண்ண தவிர ரவுண்ட் 3 பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக இந்த ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம இன்ஜினியரிங் வீடியோ போடுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 141.955லேருந்து 77.5 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது 143.9லேருந்து 77.5 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஜென்ரல் ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1,04,603 ரேங்க்கில் இருந்து 1,97,601 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே கூப்பிட்ருக்காங்க அந்த 1,00,000க்கு மேலே. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு எப்போ பண்ணணும்னா ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் 25 இந்த 3 நாளில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். 3 நாள் டைம் இருக்குது. 23ஆம் தேதி காலையில், நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிடுங்க. 10 மணிக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிடும். 25ஆம் தேதி 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற ஒரு ப்ராசஸ். நீங்கள் மேனுவலாக பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். அது ஏன் பண்ணலான்னா 3ஆவது நாள் நீங்கள் மத்தியானம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் நாளே கடன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. மெதுவாக பொறுமையாக வேக்கன்சிஸ் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு 3ஆவது நாள் சாய்ஸ் லாக் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். கடன் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் தவறுகள் இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் 7.5 ரிசர்வேஷனாக இருந்தப்போ கட் ஆஃப் வந்து 141.9லேருந்து 77.5 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. கவர்மெண்ட் ரேங்க், அதாவது 7.5 கவர்மெண்ட் ரேங்க் தானே சொல்லுவாங்க. 10,838 ரேங்க்லேருந்து 31,788 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு 23, 24, 25. 7.5க்கும் லிங்க் ஓப்பன் ஆகும், ஜென்ரலுக்கும் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ரெண்டுலேயுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுக்குமே காலேஜ் கிடைக்கும். சரிங்களா? ரெண்டுக்குமே காலேஜ் கிடச்சா எது உறுதிப்படுத்துறதுன்னு டவுட் வரும். 7.5%ல் நல்ல காலேஜ் கிடச்சா அதில் உறுதிப்படுத்திடுங்க. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இவங்களும் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பண்ணணும். 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் 25ஆம் தேதி. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க. எனக்கு தெரிஞ்ச 3ஆவது நாள் சாய்ஸ் லாக் பண்ணால் போதும். சரிங்களா? மேனுவலாக நீங்கள் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக்குங்கிறது நம்பலாமான்னு கேட்டால் நம்பலாம். ஆனால் இப்போ ஒரு புது பிரச்சனை அரைஸ் ஆகிருக்கு. எவனாவது ஒருத்தர் உள்ளே பூந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி வாங்குறாங்க இல்லையா, அது வந்து வாங்கி அது கொடுக்கக்கூடாது. வாங்கி உள்ளே வந்து அந்த சாய்ஸ் ஆர்டரை மாற்றி விட்டுறான். மாற்றி விட்டுறன்னு என்ன ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடுது. அடுத்த நாள் என்ன காலேஜுன்னு அவனுக்கே தெரியாத ஒரு காலேஜ் வந்து சேருது. அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து 26/8/2024லேருந்து 27/8/2024 வரைக்கும் ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க. அதாவது 26ஆம் தேதி 27ஆம் தேதி 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு 4வது நாள்னா 26ஆம் தேதி உங்களுக்கு என்ன காலேஜுன்னு தெரிஞ்சிடும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கள, உங்களுக்கு எந்த காலேஜ், எந்த சாய்ஸ், எந்த 18வது சாய்ஸா 19வது சாய்ஸா, ஒரு காலேஜ் ஒரு பிரான்ச் தான் கிடைக்கும். அது என்ன காலேஜ் என்ன பிரான்ச்சுன்னு தெரிஞ்சிடும். 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளேயே தெரிஞ்சிடும். 8 மணிக்கே தெரிஞ்சிடும். அது தெரிஞ்ச உடனே அது கன்ஃபார்ம் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் ஜாயினா, அக்செப்ட் அண்ட் அப்போர்டா, டிக்ளைன் அண்ட் ஜாயினா. டிக்ளைன் இருக்காது, நாட் அலர்ட்டர் வந்தவங்களுக்கு அப்போர்டு கொடுக்குறதா, இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸை கரெக்டாக கிளிக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது அப்புறம் வீடியோ போடுறேன். பட் இதில் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் டைம் தராங்க. யோசித்து பண்ணுங்கள். கடகடான்னு பண்ணணும் அவசியம் இல்லை. 27ஆம் தேதி டைம் தர்றாங்க.
10 மணிலேருந்து 5 மணி முடி 5 மணிக்கு 27ஆம் தேதி க்ளோஸ் ஆகிடும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படி தான். 3 நாள் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குமாங்க சார்? 3 நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக பகலில் ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும். சரிங்களா? ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின். இப்போது இங்கே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தாங்களோ, அதாவது நான் இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, அந்த காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும். 28/8/2024 காலையில் 10 மணிக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி யாரெல்லாம் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருக்கு, எனக்கு இப்போ கிடச்சிருக்க காலேஜ் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, நான் அதுக்கு மேலே இருந்த காலேஜை ஏதாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். அது யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். 28/8/2024 அன்றைக்கி முன்னாடி 10 மணிக்கு முன்னாடியே வந்துடும். சரிங்களா? சரி, இவங்க 2 பேத்துக்கு தான் வேலையே இருக்கும். அதுக்கப்புறம் டிக்ளைனு அதுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் வேலை இருக்குது, நாட் அலர்ட்டருக்குலாம் வேலை இருக்காது. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் தான் வேலை இருக்கும். ரிப்போர்ட்டிங் டேட் டு டிஎஃப்சிஆர் காலேஜ், அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் 5 நாளுக்குள்ளே. அதாவது அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் டிஎஃப்சியில், அக்செப்ட் அண்ட் ஜாயினில் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். எவ்வளோ நாளுக்குள்ளே? 28/8/2024 1/8/2024 போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 28, 29, 30, 31, 1 இந்த 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணால் விட்டால் உங்களுக்கு சீட்டு வந்து ரத்தாகிவிடும், கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுவீங்க. அதாவது நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கேன், காலேஜில் சேர சொல்கிறாங்க, காலேஜில் போய் ஃபீஸை கட்டி உங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்து சேரும் அந்த 5 நாளுக்குள்ளே. அதே மாதிரி தான் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துருக்கீங்க, டிஎஃப்சியில் போயிட்டு உங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க சொல்கிற ஃபீஸ் கட்டுறோம். சிலவங்களுக்கு ஃபீஸ் இருக்காது. 7.5 ரிசர்வேஷன், போஸ்ட் மெட்ரிக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் ஃபீஸ் இருக்காது. டிஎஃப்சியில் சொல்கிறேன், வேறு எல்லாத்துக்குமே ஃபீஸ் அங்கே போட்டிருக்கோம். அந்த ஃபீஸை கட்டி ஒரிஜினல்ஸ் கொடுத்து சரண்டர் பண்ணிவிட்டு 5 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணிடணுங்க. 5 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும், இல்லைனா கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுவீங்க. ஆனால் அதுவே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ண முட்டிங்கன்னா கவுன்சிலிங் விட்டு வெளியே போக மாட்டீங்க, அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க. புரிஞ்சுக்கோங்க, இதில் நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, இந்த 5 நாள் ரொம்ப முக்கியம். டிஎஃப்சிலையும் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். அப்போர்ட் ரிசல்ட் யாரெல்லாம் அப்போர்ட் கொடுத்துருப்பீங்க, நாட் லெட்டர் வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா 4 யாராவது விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இப்போ ரிப்போர்ட் பண்ணாமல் போவாங்களா, அவங்கள விட்டுட்டு போனது அப்போர்ட்டில் யாருக்காவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 4/8/2024 ஜென்ரேட் ஆகுது. அவங்களுக்கு என்ன காலேஜுன்னு தெரிஞ்சிடும். அக்செப்ட் பண்ணதே கிடச்சிதா, மேலே இருக்கிறது கிடச்சிதா. ஆனால் மேலே இருக்கிறது கிடச்சா அதுதான் ஃபைனல், அக்செப்ட் பண்ணியது கிடச்சா அதுதான் ஃபைனல். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்போர்டு கொடுத்ததில் கிடச்சிது, அப்போர்டில் ஏதாவது கிடச்சிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதே எனக்கு போதுமே அப்படின்னு சொல்லி திரும்பி விளையாடலாம் முடியாது. அன்றைக்கி என்ன உங்களுக்கு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வருதோ அதுதான் ஃபைனல். ஸோ அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கும் மேலே ஏதாவது கிடச்சா நீங்கள் எடுத்து தான் ஆகும். சரிங்களா? அதுதான் ஃபைனல். ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அதை நம்ம லைவெல்லாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டேட்ஸ் 13 நாள் இதுதான் நடக்கும். தயவுசெய்து இது மனசில் வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு காலையில் 9 மணிக்கெல்லாம் ஓப்பன் ஆகிடும். 23, 24, 25 தைரியமாக ஒழுக்கமாக நல்லா பண்ணுங்கள். ஸோ கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ போட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்களா? ஓசியில் 2701 பேர். ஓசிக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ரவுண்ட் 3ல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓசிக்கு வந்து கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்ந்துடணுங்க. நல்ல காலேஜாக பார்த்து, ஓரளவுக்கு நல்ல காலேஜாக இருந்தாலும் போய் சேர்ந்துடணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு அடம்பிடிச்சு இருந்தீங்கன்னா சீட்டே கிடைக்காது, பார்த்துக்குங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 35,900 பேர். ஸோ போட்டி இருக்குது, ஆனால் ஆப்சன்டீஸ் இருப்பாங்க, பயப்படாதீங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 200லேருந்து 250 சாய்ஸஸ் கொடுங்க. மினிமம் 100, பட் அதிகபட்சம் 200லேருந்து 250க்கு மேலே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா போட்டி இருக்காங்க. பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 4497 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிரச்சனை இல்லை, பட் நீங்களும் சாய்ஸஸ் அதிகமாக கொடுங்க. எம்பிசியில் வந்து 28,125 பேர். நீங்களுமே சுதாரித்து நடந்துக்கோங்க. எஸ்சியில் இந்த தடவை 17,914 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க உங்கள் கூட. நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் எந்த ரேங்க்குன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். எஸ்சியில் 3042 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எஸ்டியில் 820 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக இந்த ரவுண்டில் ஜென்ரலில் 92,999 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. போட்டி அதிகமானு கேட்டிங்கன்னா 20,000 பேர் ஆப்சென்ட் ஆவாங்க. வேணா பாருங்கள், 20,000 பேர் ஆப்சென்ட் ஆவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றியில் ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும், எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்கணும். நிறைய சாய்ஸஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் தான் வேணும்னு சொல்லி கம்ப்யூட்டராக கொடுத்துறாதீங்க. கம்ப்யூட்டரும் கொடுங்க, ஈஸியும் ட்ரை பண்ணுங்கள், கம்ப்யூட்டர் அலைடு கோர்ஸஸும் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஒரே காலேஜ் 5 பிரான்ச் 6 பிரான்ச் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது 7.5 ரிசர்வேஷன் பார்க்கும்போது, கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது ஓசிக்கு 243 பேர் தான். நீங்களுமே சாய்ஸஸ் வந்து அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஓசிக்கு சீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இருக்காது. ஏன்னா நல்ல காலேஜில் ஓசி தானே ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும்.
பிசி அடுத்தது வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் அதிகமாக கொடுங்க. பிசிக்கு வந்து 6046 பேர். நீங்களுமே சாய்ஸஸ் வந்து நிறைய கொடுக்கணும். ஏன்னா போட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பிசிஎம்முக்கு 529 பேர் தான். ஸோ நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் கிடச்சிரும். எம்பிசிக்கு 7894 பேர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. எஸ்சியில் 4728 பேர் உங்கள் கூட போட்டிக்கு இருக்காங்க. எஸ்சிஏக்கு 1249 பேர் போட்டிக்கு இருக்காங்க. எஸ்டியில் 262 பேர் போட்டிக்கு இருக்காங்க. மொத்தமாக 7.5ல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க 20,951 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக 7.5ல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மோஸ்ட்லி வந்துடுவாங்க. ஒரு 50 பேர் 60 பேர் தான் ஆப்சென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்துடுவாங்க. பட் 7.5ல் பண்ணுறவங்க ஜென்ரல்லையும் பண்ணணும், 7.5லையும் பண்ணணும். ரெண்டுலேயுமே பண்ணிங்கன்னா ரெண்டுலேயுமே காலேஜ் கிடைக்கும். ஒன்றில் நாட் அலாட்டர் வரலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ரெண்டுலேயுமே உங்களுக்கு என்ன டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி வரும். சரி, ரெண்டுலேயுமே பண்ணுமான்னு கேட்டால் அது உங்கள் இஷ்டம். 7.5 பண்ணிங்கன்னா 7.5 இருக்கும். ஜென்ரலில் பண்ணால் முட்டிங்கன்னா அது போயிடும், அவ்வளோதான். சரி, இதனால் எதுவும் பிரச்சனையும் வராது. ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஜென்ரலு நம்ம 7.5ல் எவ்வளோ போட்டின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுங்கிறது பார்த்தோம். ஸோ மறக்காமல் தேர்ட் ரவுண்டுக்காரங்க ஆகஸ்ட் 23, 24, 25 ரெடியாக இருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. 92,999 பேர்த்து கூட இவங்க கூட ரவுண்டு 2காரங்க எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க ரிப்போர்ட்டு நாளைக்கோ இல்லை இன்றைக்கி சாயங்காலமோ தான் தெரியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க டிக்ளைன் கொடுத்தவங்க டிக்ளைன் அப்போர்டு கொடுத்து அப்போர்டில் கிடைக்கலாம், அவங்களும் வருவாங்க. நாட் அலர்டட் கேண்டிடேட் 7300 பேர் 7.5யோட சேர்த்து இவங்க எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000-15,000 பேர். இல்லை நான் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன். ஒரு 15,000 பேர் கூட வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாட் அலர்டட் 7300 பேர்னால் டிக்ளைன் கொடுத்தவங்க அந்த ரவுண்டில் ரொம்ப அதிகம். சரிங்களா, கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலேயே டிக்ளைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரவுண்டு 3க்கு அவங்க வருவாங்க. சரிங்களா, ஸோ அந்த இடத்துல ஒரு போட்டி இருக்குமான்னு கேட்டால் போட்டி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த 92,999 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் பண்ண போகிறாங்க தெரியல. இதை கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள். சாய்ஸஸ் நிறையா கொடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்பி நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னா ரவுண்ட் 3ல் கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்காது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சார், ஒரு மொக்க காலேஜை நான் வந்து எப்படி சார் வைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் கட் ஆஃப்க்கு இந்த நிலமையில் உங்கள் ரேங்க்குக்கு அந்த காலேஜ் தான் கிடைக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. மொக்க காலேஜாக இருக்காது. நான் கொடுத்துருக்கேன் 200 காலேஜ் கொடுத்துருக்குறேன். அந்த 200 காலேஜுமே 430 காலேஜில் நல்ல காலேஜ் தான். ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு அதெல்லாம் சாய்ஸில் வைக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். அண்ட் இன்றைக்கி மத்தியானம் ஒரு வீடியோ வரப்போகுது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள். ரவுண்ட் 3 பசங்களுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.